ஹாய் கேஸ், வெல்கம் டு மூக்ஸி டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிசிசிஐ பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. இதில் இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக அதிருப்தியை தெரிவிக்கலை அப்படின்னாலும் மறைமுகமாக சீனியர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான அதிருப்தியை தெரிவித்து வந்தாங்க. இதனால வீரர்களோட நலனை கருத்தில் கொண்டு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அந்த விதிமுறைகளை தளர்த்திருக்காங்க. அது குறித்த வீடியோவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பிசிசிஐ அந்த கடைசியாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதுக்கு இடையில நடந்த டெஸ்ட் போட்டிகளில் படுதோல்வி சந்தித்தது. இதற்கு முக்கியமான காரணம் இந்திய வீரர்கள் அணியில் இருக்கும்போது அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஃபேமிலியெல்லாம் ட்ராவல் பண்ணி அழைச்சிக்கிட்டு வர்றதுனால, ஃபேமிலியோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களால அணியை விளையாடும் போது அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இனி எந்த ஒரு தொடருக்கு சென்றாலும் ஃபேமிலி அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா கடும் கட்டுப்பாடுகளை விதித்து இருந்தாங்க. இதனால வீரர்கள் பார்த்தீங்கன்னா அதிருப்திலையும் இருந்து வந்தாங்க. தற்போது சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியதை அடுத்து அந்த கட்டுப்பாடுகளை தற்போது தளர்த்திருக்காங்க. அதாவது வீரர்கள் நல்லா தான் விளையாடுறாங்க, ஃபேமிலி மட்டும் கொண்டு வரதுனால இந்திய வீரர்கள் சரியாக விளையாடலை அப்படின்னு பிசிசிஐ தவறாக புரிந்து கொண்டதுனால இனி வரும் காலங்களில் இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை அணிக்கு விளையாடும் போது கொண்டுட்டு வரலாம், அழைச்சிட்டு வந்துட்டு ஒரே ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தற்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பை அறிவித்திருக்காங்க. இது இந்திய வீரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவலோட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.